வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு A2KDK சேனல். ஐ ஆம் தினேஷ் குமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் 2025ல் டிஎன்ஏல ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுறீங்க. அப்போது சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணும்போது என்னென்ன பெராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும்? ஒருத்தருக்கும் ஒரே மாதிரியான சாய்ஸ் லிஸ்ட் வருமா? வரவே வராது. ஏன், என்ன காரணம், யாரு எப்படி சாய்ஸ் லிஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி போடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, எவ்ரி இயர் மோர் தென் 20,000+ ஸ்டூடெண்ட் கரெக்டான சாய்ஸ் லிஸ்ட் போடாத காரணத்தினால அவங்க எதிர்பார்த்த காலேஜ் கிடைக்காத வேற காலேஜ் கிடைச்சிருக்கு. சில பேர்த்துக்கு காலேஜே கிடைக்காத ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2 போயிருக்கிறாங்க. ரவுண்ட் 2ல மிஸ்டேக் பண்ண ஸ்டூடெண்ட் ரவுண்ட் 3 போயிருக்கிறாங்க. ரவுண்ட் 3ல மிஸ்டேக் பண்ண ஸ்டூடெண்ட் அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங் இல்லாதனால சில பேர் மேனேஜ்மெண்ட்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. சில பேர் கிடைச்ச காலேஜே போதும் அப்படின்னு எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த தவறுலாம் இருக்கக்கூடாது. நீங்க எடுத்த மார்க்குக்கு கரெக்டான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் எப்படி போடணும் அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த A2KDK சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி www.getyourcollege.com அப்படிங்கிற வெப்சைட்லயும் நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோல ஒரு டெமோவை நான் ரெடி பண்ணி காட்டுறேன், எப்படி ஒரு சாய்ஸ் லிஸ்ட் போடணும் அப்படின்னு. அது ஒரு ஸ்டூடெண்ட் நேத்து கொடுத்த லைவ்ல கேட்டிருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இதே மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் கண்டிப்பா நீங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க மார்க்குக்கு எப்படி நான் ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்லித்தரேன். ஓகேவா? வீடியோக்குள்ள உள்ள போலாமா? சோ மறக்காம அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸ்டூடெண்டோடைய கட் ஆஃப் 196, கம்யூனிட்டி பிசி, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்கிறாங்க. அவங்க தான் ஃபேமிலிலேயே முதல் பட்டதாரி. பிசிக்ஸ்ல 97 எடுத்திருக்கிறாங்க, கெமிஸ்ட்ரியில 99, மேக்ஸ்ல 98, டோட்டல் 521. அவங்க கேட்டிருக்கிற கோர்சஸ் இசிஇ, சிஎஸ்சி, ஐடி, இதுதான் மோர் ப்ரியாரிட்டியா வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி காலேஜ் எப்படி பாக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் பாக்குறாங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸ். இந்த கோர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா EEE, E&I இந்த கோர்ஸும் கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வெரி கிளியர். இவங்க பிரைவேட் காலேஜஸ் பார்க்கல. காரணம் என்னன்னா 196 கட் ஆஃப் இருக்கு, கம்யூனிட்டி பிசிஎல் இருக்கிறாங்க. கோர்சஸுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல ஈஸியா வைக்கிறாங்க, செகண்ட் ஆப்ஷன்ல சிஎஸ்சி, ஐடி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க. கவர்மெண்ட் எய்டேல போகும்போது less than 50,000 தான் பர் இயருக்கு ஃபீஸ் வரும். அதுபோக ஹாஸ்டல் ஃபீஸ் காமனா இருக்கு. ஓகேங்களா? இன்னொன்று இவங்க முதல்நிலை பட்டதாரி. அப்போ ஃபேமிலியில இந்த மாதிரி கன்சைன் இருக்கும்போது இவங்க இது வைக்கிறது பெஸ்ட் சாய்ஸ். இதுக்கு எப்படி நம்ம ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணலாம் அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? பார்க்கலாமா? சார், சாய்ஸ் லிஸ்ட்டை பார்க்கலாம்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ நாங்க என்ன பண்ணணும்? ஒரு பேப்பர் பென்சில் எடுத்துட்டு நோட் பண்ணிக்குவான்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை. www.getyourcollege.com அப்படிங்கிற வெப்சைட்ல உள்ள போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கெட் யுவர் காலேஜ் யூ டிசர்வ் த பெஸ்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். கெட் யுவர் காலேஜ், லாகின் ஆர் கெட் ஸ்டார்டட். ஓகேங்களா? இந்த பேஜ்ல நீங்க உள்ள போயிட்டு லாகின் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டாவே லேண்டிங் பேஜ்ல டிஎன்ஏ அண்ட் ஜோசான்னு வரும். நீங்க டிஎன்ஏ செலக்ட் பண்ணிட்டா உங்க காலேஜுக்கான கட் ஆஃபை நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? எந்த கட் ஆஃப்ல எந்த காலேஜ் முடிஞ்சிருக்கு, அந்த காலேஜுடைய ஓப்பனிங் என்ன, க்ளோசிங் என்ன அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி லைவ் செஷன்ல நம்ம இதை வச்சுதான் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே கைட் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தது இங்க சாய்ஸ் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்க போய் நீங்க கிளிக் பண்ணுங்க. ஆல்ரெடி அந்த ஸ்டூடெண்டோடைய டீடைல்ஸ் சொல்லியிருந்தேன். அவங்க 196 கட் ஆஃப், கரெக்டா? கம்யூனிட்டி பிசி. அப்போ இங்க என்ட்ரி பண்ணும்போது ஒரு 189 கொடுங்க மினிமம் கட் ஆஃப். மேக்ஸிமம் கட் ஆஃப் 200 வரைக்கும் கொடுத்துருங்க. ஓகேவா? கம்யூனிட்டியில பிசி செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க கோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. இப்போ இதுல 3 ரவுண்டுல கேட்டகரிஸ் பண்ணிருக்கு. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. ஓகே, நம்ம இப்போ பாக்குறது போறது 196 அப்படிங்கறதுனால ரவுண்ட் 1. ஓகேவா? இப்போ அவங்க என்ன பார்த்துருக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், செகண்ட் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், இதுதான் மோஸ்ட் ப்ரையாரிட்டியா கன்சிடர் பண்றாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம காலேஜ் கேட்டகரியில யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணும்போது மொத்தமாவே அந்த 5 காலேஜஸ் தான் வரும். இதுலயும் அவங்க கோர்சஸையும் நம்ம பிக் பண்ணிக்கலாம். பட் ஹையஸ்ட் கட் ஆஃப்ல இருந்து லோயஸ்ட் கட் ஆஃப் போறதுனால நம்ம இதுலயே பிக் பண்ணலாம். அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, ஈஸி தான் கேட்கறாங்க. அதனால எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கொடுத்துறோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுடைய செல்ஃப் சப்போர்ட்டிங் கொடுக்குறோம். இதுல VLSAன்னு ஒன்று இருக்கு, அதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்கு. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலேயே 3 கோர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். நீங்க எந்த கோர்ஸ் செலக்ட் பண்றீங்களோ அது சாய்ஸ் ஆர்டர்ல 1, 2, 3ன்னு அப்படியே ஆர்டர் மாத்தி அது கொண்டு வந்துட்டே இருக்கு.
இப்போ அடுத்ததாக வந்து அதே எம்ஐடியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது சிஜியில் ஐடி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் எம்ஐடி கேம்பஸில் நான் இசி தேடுறேன். ஓகே, இசி இருக்குது. லாஸ்ட் இயரில் 197.5 முடிஞ்சிருக்கு. நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள்இ நான் செலக்ட் பண்ணிட்டேன். அப்போ வந்து ட்ரிபிள்இ கடைசியாக நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நான் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எம்ஐடியில் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் இருக்கிற இசி நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து எம்ஐடியில் இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸுடைய செல்ஃப் சப்போர்ட்டிங், ஆஃப்டர் தட் ஐடி. ஓகேவா. ஸோ நான் இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா. அடுத்தது வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல நான் வந்து எனக்கு ஐடியா இருக்கு. பட் வந்து நான் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து பிக் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன். அதுலேயே வந்து 3 காலேஜ் இருக்கு. பிஎஸ்சி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் தியாகராஜர். நான் பர்டிகுலராக சென்னை அண்ட் கோயம்புத்தூர் தான் பார்க்குறேன். தியாகராஜர் வந்து என்னுடைய ஆப்ஷன் கிடையாது. என் பேரண்ட் வந்து அவ்வளோ தூரம் அனுப்ப விருப்பப்படலை. ஒன்று சென்னையில் படி இல்லைன்னா கோயம்புத்தூர்ல படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால நான் இங்கே யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு கவர்மெண்ட் எய்டட் காலேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். எடுத்தோடனே வந்து பிஎஸ்சி வருது. பிஎஸ்சிலேயே வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் இருக்கிற இசி நான் செலக்ட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு வந்து இது வரைக்கும் 12 காலேஜ் லிஸ்ட் வந்துருச்சு. அடுத்தது வந்து பிஎஸ்சியுடைய இசி. ஓகேங்களா. நான் ஒரு வேளை மாற்றி பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங் எடுத்துட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இ ஈஸி எடுத்துட்டு ஏதாவது மாற்ற முடியுமா? எஸ், எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது நான் சொல்லித்தரேன். அடுத்தது பிஎஸ்சியுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங், நெக்ஸ்ட் வந்து ஐடியுடைய செல்ஃப் சப்போர்ட்டிங். அடுத்தது வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. அகெயின் வந்து தியாகராஜர் ஐடி இன்டீரியர் டிசைன், பிஎஸ்சியில் ட்ரிபிள்இ இருக்கு. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸுடைய செல்ஃப் சப்போர்ட்டிங் இருக்கு. நெக்ஸ்ட் பிஎஸ்சி காலேஜில் ட்ரிபிள்இ இருக்கு. ஓகேவா. ட்ரிபிள்இல நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். தியாகராஜர் இசிஇ நான் தியாகராஜர் போகிற ஐடியா இல்லை. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்ல இசி நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மிஷின் லேர்னிங் வேண்டாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தியாகராஜர், பிஎஸ்சி காலேஜில் வந்து ட்ரிபிள்இ இருக்கு. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்ல ஐடி இருக்கு. நான் ஐடி செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா. இப்போ என்னுடைய கட் ஆஃபுக்கு 196, லாஸ்ட் இயரில் 196 வந்து எலிஜிபிள் வருது. பட் இருந்தாலும் நம்ம அடிஷனல் நான் ஆட் பண்ணிட்டே தான் இருக்கணும். இப்போ கவர்மெண்ட் ஏடேரில் இருக்கிற காலேஜஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். மற்ற கோர்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரிபிள்இ ஃபோக்கஸ் பண்ணலை. ஓகேங்களா. இப்போ கவர்மெண்ட் காலேஜை நான் பிக் பண்ணுறேன். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் நான் முடிச்சுட்டேன். அடுத்தது வந்து இங்கே போயிட்டு கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணேன்னா அதில் என்னென்ன கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கோ அதில் ஹையஸ்ட் கட் ஆஃப் இது இருக்கோ அது வந்து உங்களுக்கு வரும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் எந்த கேட்டகரியில் இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் கோயம்புத்தூர்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, ஐடி இருக்கு. அகைன் நான் வந்து ஃபர்ஸ்ட் இசி செலக்ட் பண்றேன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் ஐடி இது கொடுத்துரு. ஓகேவா. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த காலேஜுக்குள்ளேயே எனக்கு கிடைச்சிரு. பட் இப்போ எகைன் நான் வந்து எங்க போறேன் அப்படின்னா மேலே போயிட்டு கவர்மெண்ட் காலேஜை ரிமூவ் பண்ணிட்டு யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு அங்கே நான் ட்ரிபிள்இ அலாட் பண்ண போறேன். ஓகேவா. அப்போ எகைன் நான் அங்கே அலாட்மெண்ட் பண்ணும்போது கீழே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் ட்ரிபிள்இ இருக்கு. அதுக்கப்புறம் ஏடிஎஸ் எனக்கு வேண்டாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேண்டாம். அடுத்து செகண்ட் பேஜ் போகிறேன். எஸ்எஸ்என் பிஎஸ்சி காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எஸ்எஸ்என்ல ஈஸி இருக்கு. எஸ்எஸ்என் என்னால் எடுக்கிறதுக்கு ஐடியா இல்லை. ஏன்னா வந்து ஃபினான்சியலாக அவ்வளோ அமௌண்ட் வந்து என்னால் பே பண்ண முடியாது. பிஎஸ்சி ஐடெக், தியாகராஜரும் நான் அவ்வளோ தூரம் போக விரும்பலை. ஸோ அதனால் பிஎஸ்சி காலேஜில் ட்ரிபிள்இ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து எம்ஐடியில் ஏதாவது காலேஜஸ் எம்ஐடி வருதான்னு தேடிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி செல்ஃப் சப்போர்ட்டிங் நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ அதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது எம்ஐடியில் ட்ரிபிள்இ இஎன்ஐ நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வேற என்ன கோர்சஸ் கொடுக்கலாம்? யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கல், ரொபாட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், பிஎஸ்சி இன்ஸ்டியூட்ல வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இதெல்லாம் நான் வந்து பின்னாடி போடுறேன். ஓகேங்களா. இதெல்லாம் எனக்கு கன்ஃபார்மாக அலாட் ஆகு. இப்போ இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜோ இல்லை வந்து மதுரையில் இருக்கிற தியாகராஜர் இன்ஜினியரிங் காலேஜோ நான் வந்து சூஸ் பண்ணல. சேலமில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ், கோயம்புத்தூர்ல இருக்கிற ட்ரிபிள்இ வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஏதோ பர்டிகுலராக நான் வந்து கோர்சஸ் பார்க்குறேன் அப்படின்னா யோசிக்காத இங்கே வந்து பிரான்ச் நேமில் போயிட்டு எலக்ட்ரிக்கல் ஏதாவது ட்ரிபிள்இ வந்து மிஸ் பண்ணிக்கிறனா இல்லை இசி மிஸ் பண்ணிக்கிறான்னு இங்கே இடத்துல பார்த்துக்கலாம். ஒருவேளை நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் நான் கொடுத்து பார்க்குறேன். அதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே வந்து டேட்டா கொடுத்துரு. இல்லை
மேக்ஸிமம் நான் வந்து அந்த கேட்டகரியில் இருக்கிற காலேஜஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டேன் இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள. அடுத்து வந்து கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இதுவுமே வந்து 10 தான் இருக்குது. இதையும் வந்து எல்லாமே நான் கவர் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா. அடுத்தது ஐடி நான் கொடுக்கலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அகெயின் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் செல்ஃப் சப்போர்ட்டிங், மொத்தம் வந்து 9 காலேஜ். அது எல்லாமே என்னுடைய லிஸ்ட்டில் இதில் எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா. அப்போது இதை நாங்கள் ப்ரொசீட் கொடுக்குறேன். இங்கே ப்ரொசீட் கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு பாருங்கள், இசி இருக்குது 199.5 அண்ணா யூனிவர்சிட்டி MIT அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில், அதாவது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கேம்பஸ் சிஜியில். அடுத்தது வந்து விஎல்எஸ்சி இருக்குது. பட் வந்து நான் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் இருக்கிற ஈஸி தான் செகண்ட் ஆப்ஷன்னால நான் இதை ட்ராக் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்தது விஎல்எஸ்ஐ, அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இல்லை சார் விஎல்எஸ்ஐ எனக்கு புது கோர்ஸஸாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே எட்டு போகலாம். இல்லை சார் எனக்கு பர்டிகுலராக கம்யூனிகேஷன் ரிலேட்டடான ஒரு கோர்சஸ் படிக்கிறனால இதை நான் ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டிலேயே வந்து கம்ப்யூட்டரோட செல்ஃப் சப்போர்ட்டிங், அப்புறம் ஐடியோடைய செல்ஃப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் MIT கேம்பஸில் இசிஇ பார்த்தீங்கன்னா இங்கே கம்யூனிகேஷன் செல்ஃப் சப்போர்ட்டிங் வச்சிருப்பேன், கம்ப்யூட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் செல்ஃப் சப்போர்ட்டிங். அதுக்கப்புறம் ஐடி எகெயின் பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இசி வச்சுட்டு இசி செல்ஃப் சப்போர்ட்டிங் மேலே வைக்கலாம். அதனால இந்த 13வது 12வது பிளேஸ்க்கு மேலே எடுத்துகிட்டு போகிறேன். 13வது பிளேஸ் இங்கே வச்சிடறேன். அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி செல்ஃப் சப்போர்ட்டிங் ஐடி. நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் செல்ஃப் சப்போர்ட்டிங் இசி ஐடி. கவர்மெண்ட் காலேஜில் இசிஇ அண்ட் கவர்மெண்ட் காலேஜில் கம்ப்யூட்டர் ஐடி அண்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் EEE, பிஎஸ்சியில் EEE அண்ட் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் EEE செல்ஃப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் MITயில் செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் இருக்கிற ENDI எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கிற அப்ளைட் ரிசர்ச் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங். இது வந்து 2377 காலேஜ். ஓகேங்களா. ஸோ இது வந்து எனக்கு வேண்டாம், அதனால இதை நான் தெரியாத செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணாலும் கூட இதை டெலிட் பண்ணிடலாம். ஓகேவா. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல EEE. ஓகேவா. இவ்வளோ கோர்சஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த கோர்ஸில் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களுடைய கட் ஆஃபுக்கு கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 27 செலக்ட் பண்ணாவே கன்ஃபார்மாக அலாட் ஆகு. ஏன்னா இவங்களுடைய கட் ஆஃப் வந்து 196. ஓகேவா. அப்போது நம்ம எதில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறோமோ அந்த கோர்சஸ் எல்லாமே கான்ஃபிடென்ட்டாக இது மாதிரி நீங்கள் சாய்ஸஸில் ஆட் பண்ணலாம். இன்னும் அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதை வந்து ஒரு பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணப்போ இந்த மாதிரி பிடிஎஃப் ஜென்ரேட் ஆயிரு. இது வந்து ஒரு சாய்ஸ் லிஸ்ட். உங்களுடைய நேம் வந்துரு, உங்களுடைய ரெஸ்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த வந்துரு. அதுக்கப்புறம் எந்த காலேஜ் கோட் இம்பார்ட்டன்ட், காலேஜ் நேம், பிரான்ச் நேம், இந்த ஒரு ஃபார்மெட்ல மொத்தம் 27 லிஸ்ட் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய சாய்ஸஸை ரெடி பண்ணி பாருங்க. இதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது. நீங்களே வெப்சைட்ல உள்ள போயிட்டு ரெடி பண்ணி பார்க்கலாம். ரெடி பண்ண சாய்ஸஸை 8946082559 அப்படிங்கிற நம்பருக்கு எடுத்து அனுப்புங்க. நீங்க பண்ண சாய்ஸஸ்ல எதெல்லாம் கரெக்டா இருக்கு, எதெல்லாம் தப்பா இருக்கு, என்ன மாதிரியான கிரைட்டீரியா நீங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன். அதே மாதிரி ரெகுலரா 8:15 நம்ம வந்து லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதையும் அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இந்த காலேஜ் எல்லாம் ஏன்னா எவ்வளோ வேணா சொல்லலாம், அந்த காலேஜில் ஃபேக்கல்ட்டியில் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு கிடையாது, அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிறதெல்லாம் அது இதுன்னு என்ன வேணா சொல்லலாம். பட் தமிழ்நாட்டுக்குள்ளே இவ்வளோ காலேஜஸ் தான் இருக்கு. இந்த காலேஜை தாண்டி நீங்கள் வேற எந்த காலேஜும் போக முடியாது. சாய்ஸ் லிஸ்ட்ல வைக்கும்போது ஒரு காலேஜ் வேணா அந்த காலேஜ் கீழே வைக்கலாம், இன்னொரு காலேஜ் மேலே வைக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த காலேஜ் பார்ப்பா. ஒருத்தர் வந்து இந்த காலேஜில் ஃபீஸ் வந்து ஓகே எனக்கு வந்து பெட்டரா இருக்கு, கட்ட முடியும். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் என்னுடைய இதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சில ஸ்டூடெண்ட் இல்லை நான் படிச்சா இந்த பர்டிகுலர் காலேஜில் தான் படிப்பேன் அப்படிங்கிறது. ஸோ அதனால ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து காலேஜ் வேணா மேலே கீழே வச்சுக்கலாமே தவிர இந்த காலேஜ் இவ்வளோ காலேஜ் தாண்டி வேற எந்த காலேஜும் கிடையாது. அதனால வைக்கிற சாய்ஸஸ்ல ப்ரியாரிட்டி கரெக்டாக ஃபாலோ பண்ணி வைங்க. நிறைய வீடியோ ரெஃபர் பண்ணுங்க, நிறைய சேனல்ல வந்து வீடியோ போடுறாங்க, எல்லாமே ரெஃபர் பண்ணுங்க. பட் ஃபைனலா நீங்க டிசைட் பண்ணுங்க எதெல்லாம் பெட்டரா இருக்கு அப்படிங்கிறது. உங்களுக்கு இதுல வந்து டவுட்ஸ் இருக்கு சார், எனக்கு வந்து சாய்ஸஸ் எடுத்து காலேஜ் எடுக்கிற வரைக்கும் ஹெல்ப் பண்ணீங்களா அப்படின்னா கண்டிப்பா நாங்க ஹெல்ப் பண்றோம். இது வந்து பெய்ட் ப்ராசஸ் தான். ஏன்னா வந்து இது மாதிரி ஒரு வெப்சைட் ரெடி பண்ணி ஸ்டூடெண்ட்டுக்கு கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதையும் தாண்டி பண்ணும்போது கண்டிப்பா அதுக்கு நாங்கள் சார்ஜ் பண்றோம். ஸோ உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பாய். தேங்க்யூ.